என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? ஏனென்றால் உன் அம்மா உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயம் அப்படிப்பட்டது. ஒரு ஆணும் 2 பெண்களும் ஒன்று கூடி நின்று உன்னை அழிக்க தினமும் ஓரிடத்தில் கூடுகிறார்கள். இவர்கள் யார் என்பதனை உன் தாயானவள் உனக்கு வெளிப்படையாகச் சொல்கின்றேன். இவர்கள் நினைக்கின்ற விஷயத்தை பொய்யாக்கி உன் வாழ்க்கையை நீ மெய்யாக்க வேண்டும். இவர்கள் எண்ணியது எதுவும் ஈடேறாதபடி என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த வராகி உனக்கென துணை இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உன்னை ஆபத்திலிருந்து காக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்ட இந்த தெய்வம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றாலும் அவை அத்தனைக்கும் நான் ஓடோடி வந்து நிற்பேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை அழிக்க ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தனித்து நின்று எதையும் இவர்களால் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியவில்லை என்பதுதானே இதற்கு அர்த்தம். தனித்து நின்று இவர்கள் எதையும் செய்ய துணிவில்லாமல் தான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. ஒன்று சேர்ந்து செய்கின்ற இவர்களுக்கு முதலில் நாம் நிச்சயமாக சரியானதொரு மரியாதையை கொடுக்க வேண்டும். தனித்து செயல்பட முடியாத இவர்கள் கோழைகள் தானே. தன்னோடு ஒருவரை சேர்த்து கொண்டு ஒரு காரியத்தை நடத்த நினைக்கும் இவர்களை நாம் நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாற வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்னவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருப்பது, இந்த தெய்வம் உனக்கு துணையாக இருப்பது என்று நான் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென சரியாக சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் சரியானதொரு மன நிறைவை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். யார் உனக்கு எதை செய்கிறார்கள், யார் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள், உன்னை எப்படிப்பட்ட மனநிலையில் எல்லாம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள், உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை இவர்கள் எப்படி எடுத்து கொள்கிறார்கள் என்பதனை எல்லாமுமே இந்த தாயானவள் என்னவென்று உணர்ந்துதான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு கவனமாக இதையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி என்றும் என்றென்றும் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம், உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான தேவைகளை நிறைவுபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நாம் கண்கூடாக காணும் இந்த நேரம், நம்மை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சூழ்ந்து வந்து நமக்கான ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். அதுபோலத்தான் இந்த மனிதர்களும் இவர்கள் யார் என்பதனை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள்.
இவர்களினுடைய உண்மையான முகத்தை உனக்கு என்னவென்று இவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவாக மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கின்ற காலங்களில் எல்லாமும் உன்னுடைய வேதனையை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலம் அடுத்தது என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை பதறாமல் உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ மேன்மையடைய வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வராகி, இவர்களை உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு காரணமே இதுதானே. உன்னை சுற்றி இருக்கும் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க எண்ணுகிறார்கள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ பதற வேண்டாம். உனக்காக நான் வருவேன் என்பது உன்னுடைய புரிதலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உனக்காக நான் வந்து நிற்பதை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள், உன் கருப்பன் நான் துணையிருக்கும் இந்த காலங்கள், இவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு என் பிள்ளை எந்த ஒரு முடிவையும் இந்த வாழ்க்கையில் எடுத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் யோசித்து என் பிள்ளை கலங்காதே. உன் தாய் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வராகி, இத்தனை காலம் உனக்கு எதையெல்லாமும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேனோ, இந்த வராகி இத்தனை காலமும் உனக்காக என்னவெல்லாமும் கொண்டு வந்து தந்திருக்கின்றேனோ, இதையெல்லாமும் என் குழந்தை நீ உணர வேண்டும். இந்த தாயின் அன்பான அரவணைப்போடு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் தீமைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். உனக்கான தீர்வுகளை எல்லாமும் இந்த தாயானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித் தருவதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அடுத்தடுத்து நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவென்று புரிய தொடங்கும். இனி வரக்கூடிய இந்த காலங்கள் முழுமையிலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உனக்கென வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடப்பதும் இல்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் உனக்குள் பல மேன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென நான் என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேனோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும்படியான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கென சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மேன்மைப்படுத்துகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சரியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்கள் உன்னை தொடர வேண்டும். அதிலும் குறிப்பாக உன்னை அழிக்க நினைக்கும் இந்த ஆணும் இந்த 2 பெண்களும் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த ஆணினுடைய அடையாளத்தை உனக்கு சொல்லவா? இவன் பலகாலமாக இந்த ஊரிலேயே இல்லை. வெளியூரில் வேலை பார்த்து பணி நிறைவு அடைந்து இப்பொழுது உள்ளூரில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கு என்ன நடக்கிறது, இங்கு என்ன நடக்கிறது, அவன் வீட்டில் என்ன பிரச்சனை, இவன் வீட்டில் என்ன பிரச்சனை என்று அடுத்தவன் வீட்டையே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதுதான், அதை கவனிப்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாமும் நீ நினைக்கும் பொழுது இவர்கள் உன் வாழ்க்கையிலும் தலையிட்டு விட்டார்கள். உன் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, உன்னை சுற்றி ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட வேண்டும் என்றே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனது நோகும்படியாக உனக்கு எதிராளியாக இருப்பவர்களிடம் சேர்ந்து இவர்கள் கூட்டாக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல வேதனைகளை கொடுக்க தயாராகிவிட்டார்கள். அதுபோலத்தான் அந்த 2 பெண்களும் இவருக்கு சரியாக ஒத்து பாடக்கூடியவர்கள். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் கேட்கக்கூடியவர்கள். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்காக எதையும் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது புரிகிறதல்லவா? உனக்கு எதிரான குடும்பத்தில் இருக்கின்ற 2 பெண்களும் இந்த ஆணோடு கூட்டு சேர்ந்து உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உன்னை பற்றி மட்டுமல்ல, ஊரில் உள்ள அத்தனை பேரை பற்றியும் தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அவன் எப்படி இவன் எப்படி என்று அடுத்தவர்களை பற்றியே அதிகமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கிறது. யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதனை பற்றிய யோசனைகளும் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. இன்னொருவரை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டும் எப்பொழுதும் இன்னொருவர் வாழ்க்கையில் தரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் இவர்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இவர்களினுடைய மனதிற்கு நிச்சயமாக நாம் சரியானதொரு முடிவை கொடுக்க வேண்டும் அல்லவா? இப்படியே குலதெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உன் குலதெய்வம் அந்த இடத்தில் இல்லாமலேயே போய்விடுவார்கள். எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் என்று மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டும் இருக்கும் இவர்களை தெய்வம் நிச்சயமாக மன்னிக்காது. இவர்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் கிடைக்கக்கூடாது என்ற மனநிலைக்கு தெய்வம் வந்துவிடும். இவர்களை ஒருபோதும் நாம் அரவணைக்க கூடாது என்ற மனநிலைக்கு தெய்வம் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இவர்களினுடைய பேச்சுக்கள் பிடிக்காமல் தெய்வம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் அது உனக்கும் நஷ்டம்தானே. உனக்கும் தெய்வம் நல்லதை நடத்த எங்கே வரும் என் பிள்ளையே? அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனைக்கும் நானே முடிவு கட்டி விடுகின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து இவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தெய்வத்தை எந்த அளவிற்கு மனதளவில் நொறுக்கி இருக்கிறது என்பதனை நான் கண்டு கொண்ட பிறகும் இனியும் இவர்களை சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. இனியும் இதனை அவ்வளவு சுலபமாக நீ தவிர்த்து விட முடியாது. இந்த வராகி உனக்கு துணையிருந்து உன்னை காக்கும் பொருட்டு நான் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனிமேல் எப்பொழுதும் நான் துணை இருப்பதும் உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காது. அம்மா சொன்னது போல இனி உனக்கென இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியான புரிதலோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டம் என்பது என் பிள்ளைக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே மாறும் அல்லவா? உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் முழுமையிலும் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் இனி உன்னை வந்து சேரும் அல்லவா?
எதையுமே நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்காக இந்த தாய் துணை இருப்பது போல இவர்களினுடைய ஆட்டத்தையும் நான் அடக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் எண்ணியது போல உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களிலும் இனிமேலும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எந்த விஷயங்களும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் பிள்ளை எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல், எதையும் தாண்டி வருந்தி கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருப்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு உன்னை சூழ்ந்து வரும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைக்கும் மிக பெரும் சக்தியாக மாறும். உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் மறந்து விடாதே. இத்தனை காலமும் நான் உனக்கென்று எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் மாபெரும் சக்தியாகவே உன்னை சுற்றி வருகிறேன் என்றால் இனி என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. நடக்காது என்று எதையுமே நீ நினைத்து விடக்கூடாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கான எல்லாமும் உன்னை வழிநடத்தட்டும். நீ விரும்பியது எல்லாமும் உன் கைவசமாகட்டும். வராகி சொன்னது போல இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நிச்சயமாக யாராலும் உன் வாழ்க்கையில் இருந்து தவிர்த்து விட முடியாது. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ இனிமேலாவது கவனமாக புரிந்து கொள். உன் தாயின் அரவணைப்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள். இனிமேல் என் பிள்ளையினுடைய வார்த்தைகள் இந்த தாயினுடைய அன்பை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். நீ இவர்களை எல்லாமும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய காரியங்களை சரியாக செய்து கொண்டிரு. என் பிள்ளையை இவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி மனமுடையாதே. நீ கவனித்து கொண்டுதான் இருக்கிறாய். சில காலமாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். அதனால் இனிமேலும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனையும் நீ நம்பு. அது ஒன்று போதும். இனி எந்த நாளும் உன்னை இந்த வாழ்க்கை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை முழுமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் வராகி என்பவள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய மனதிற்குள் நீ எப்பொழுதும் சரியாக பதிய வைத்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான மேன்மையை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாததை எல்லாமும் உன்னை விட்டு விலக்கி வைத்து தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். காரணம் என்னவென்று உணரும் நேரம் இனி உனக்கு எல்லா தருணங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இத்தனை காலம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நீ இழந்தது எல்லாமும் இனி உனக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்கின்ற ஒரு உண்மையை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது. நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து வாழ்ந்து விடுவாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. நான் இருக்கும் காலம் முழுக்க இனி உனக்கு என்றும் என்றென்றும்
நிச்சயமான பல விஷயங்கள் நிறைவாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டால் வராகி சொல்லும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிம்மதியாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள். நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து அத்தனையையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.